நீங்க வச்சிருக்க எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்ல அது கரண்ட் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் எதுவாக இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு மொபைல் நம்பர் இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணணும்னா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்க் லாகிங் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க, நான் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்ததும் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா retail.onlinesbi.sbi ரீட்டைல் லாகின் அப்படின்னு இருக்கும். இதை கண்டினியூ டு லாகின் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ வெப்சைட்டுக்குள்ள போயிடும். போனது இந்த ரைட் சைடு பாருங்க கண்டினியூ டு லாகின் அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல யூசர் நேம் என்ட்ரி பண்ண சொல்றாங்க, இந்த இடத்துல பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்றாங்க. இது ரெண்டுமே யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி உங்ககிட்ட இல்ல அப்படின்னா கிரியேட் பண்றது புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வேணா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாருங்க இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஓகேங்களா, என்ட்ரி பண்ணிட்டு இந்த லாகின் அப்படிங்கறத கொடுக்கணும். இப்ப பாருங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டுமே நான் என்ட்ரி பண்ணிட்டேன். அடுத்து இந்த இடத்துல இருக்கிற கேப்சாவை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். அப்படியே அதையே நான் இப்ப என்ட்ரி பண்றேன். கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டேன். இந்த டீடைல்லாம் நீங்க என்ட்ரி பண்ணிட்டு கீழே பாருங்க லாகின் அப்படின்னு இருக்குல்ல, இந்த லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க, ஓடிபி. இந்த ஓடிபி பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி உங்க அக்கௌண்ட்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்திருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு இந்த ஓடிபி ரிசீவ் ஆகும். இப்ப அந்த பழைய மொபைல் நம்பர் உங்ககிட்ட யூஸ்ல இல்ல, உங்ககிட்ட இல்ல அப்படின்னா நீங்க டைரக்டா பேங்க் போய் லெட்டர் எழுதி கொடுத்து தான் நீங்க மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். இப்ப பழைய நம்பர் உங்ககிட்ட இருக்குது, ஆனா புது நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப பழைய நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும்ல, அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. எனக்கு அந்த ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. நான் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க இன்டர்நெட் பேங்கிங் உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. ஓகேயா, இப்ப லாகின் ஆகி உங்களுக்கு ப்ரொஃபைல் பேஜ்ல இருக்குது. இந்த பேஜ்ல நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், பேரு, பேலன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மொபைல் நம்பர் மாத்துறதுக்கு இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொஃபைல் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த சைடு இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்துரும். ஓகே, இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ப்ரொஃபைல், மை ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு பாருங்க ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்றாங்க. இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துடுச்சுன்னா அது எப்படி நம்ம ரீசெட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு உங்ககிட்ட ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. இப்ப நான் சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். கொடுத்ததும் பாருங்க இந்த பேஜ்ல உங்களுக்கு உங்களுடைய பேன் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிரும். இதுல பாருங்க உங்களுடைய அட்ரஸ், ஸ்டேட், ஜிப் கோடு, கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த், டிஸ்பிளே நேம், அதாவது உங்களுடைய நேம், ஆதார் நம்பர், மெயில் ஐடி உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். சோ மெயில் ஐடி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்க இதுல சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி பாருங்க இந்த இடத்துல இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் இருக்குல்ல, இதுக்கு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கடைசியா நீங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்து உங்களுடைய பழைய மொபைல் நம்பர் உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த மொபைல் நம்பரை கீழே ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த இடத்துல என்ன ஆப்ஷன் இருக்குன்னா சேஞ்ச் மொபைல் நம்பர் த்ரோ பிரான்ச் அப்படின்னு இருக்குது. சோ உங்ககிட்ட ஏடிஎம் இல்ல அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க இந்த கடைசியா வர ரெஃபரன்ஸ் நம்பரை பிரிண்ட் எடுத்து நீங்க பேங்க் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க்ல அப்ரூவல் பண்ணி மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதுல ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சேஞ்ச் மொபைல் நம்பர் டொமஸ்டிக் ஒன்லி த்ரோ ஏடிஎம் அப்படின்னு இருக்குல்ல. இப்போ உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா அந்த ஏடிஎம் கார்டை நீங்க இந்தியால ஏதாவது ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்ல போட்டு நீங்க இந்த ரிக்வெஸ்ட் அப்ரூவல் பண்ணிடலாம். அதாவது மொபைல் நம்பர் சேஞ்சுக்கு ரிக்வெஸ்ட் நீங்களே நெட் பேங்கிங் மூலமா ரிக்வெஸ்ட் கொடுத்து அது ஏடிஎம் மூலமா அப்ரூவல் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த சேஞ்ச் மொபைல் நம்பர் டொமஸ்டிக் ஒன்லி த்ரோ ஏடிஎம் அப்படின்னு இருக்குல்ல, இதை நான் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க இந்த பேஜ்ல ரிக்வெஸ்ட், கேன்சல் ரிக்வெஸ்ட், ஸ்டேட்டஸ் அப்படின்னு 3 இருக்குது. ஓகேங்களா, இப்போ எனக்கு கீழே என்ன கட்டுது அப்படின்னா யுவர் ப்ரீவியஸ் ரிக்வெஸ்ட் இஸ் அண்டர் ப்ராசஸிங், ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் டேப் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா நான் ஏற்கனவே கொடுத்த ரிக்வெஸ்ட் வந்து ப்ராசஸிங்ல இருக்குது, அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ண இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறத கிளிக் பண்ணி பாருங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நான் ஏற்கனவே ஒன்னு பெண்டிங்ல இருக்கப்போ இன்னொன்னு ரைஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே என்ன ரிக்வெஸ்ட் ரைஸ்ல இருக்குது பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டஸ் டேப்ல போய் நான் பார்க்க போறேன். இப்போ பாருங்க இந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு 2 ரிக்வெஸ்ட் ரைஸ் ஆகி காட்டுது.
காட்டுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு பெண்டிங்ல காட்டுது, இன்னொன்னு ப்ராசஸிங்ல காட்டுது. ஸோ பெண்டிங் ப்ராசஸிங் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது, நான் எப்போ ரைஸ் பண்ண எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ எனக்கு இது ரெண்டுமே நான் இப்போ கேன்சல் பண்ணணும். எது இப்போ ஆக்டிவ்ல இருந்தாலும் எனக்கு கேன்சல் பண்ணணும், புதுசா ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் மொபைல் நம்பர் சேஞ்சுக்கு தான் நான் வந்து ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். ஓல்டு நம்பர் நியூ நம்பர் எல்லாமே இதுலயே காட்டுது. ஸோ நான் இது எப்போ ரைஸ் பண்ணேன், எப்போது இந்த ஸ்டேட்டஸ் பெண்டிங்ல இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியல. நான் என்ன பண்ண போறேன், இப்போ பெண்டிங்ல இருக்கிறது நான் கேன்சல் பண்ணிட்டு புதுசா ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கேன்சல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்றேன். இப்போ கேன்சல் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற டேபு கீழே நான் வந்ததும் பாருங்க, ஒரே ஒரு ப்ராசஸிங் வந்து பெண்டிங்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரிக்வெஸ்ட் நான் திரும்ப ரைஸ் பண்ண போறேன். இதே சேம் ரிக்வெஸ்ட் இந்த மொபைல் நம்பர்ல இருந்து இந்த மொபைல் நம்பருக்கு மாத்தணும். ஆனா இது வந்து பழைய ரெஃபரன்ஸ் நம்பர், இதை நான் எப்போ ரைஸ் பண்ணேன்னு ஞாபகம் இல்லை. நான் என்ன பண்ண போறேன், இதே தான் திரும்ப ரைஸ் பண்ண போறேன். ஆனா நான் இதை கேன்சல் பண்ணணும் அதுக்கு முன்னாடி. நான் என்ன பண்றேன், இந்த இருக்கு பாருங்க இந்த ஆப்ஷன், இதை நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் ரிக்வெஸ்ட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க, எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் பெண்டிங்ல இருந்துச்சு, அதை நான் கேன்சல் கொடுத்தனால இப்ப சக்சஸ்ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆனதுக்கு ரெஃபரன்ஸ் நம்பருக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கிரியேட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு போறேன். உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு பெண்டிங்ல இல்ல அப்படின்னா, நான் இனிமே சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா இதுவரையும் சொன்னதை ஃபாலோ பண்ணிட்டு இந்த கிரியேட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரியேட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்ததும் கீழே பாருங்க, டைரக்டா நியூ மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டுட்டாங்க, ரீடைப் மொபைல் நம்பர் அப்படின்னு கேட்டுட்டாங்க. அதாவது எந்த மொபைல் நம்பருக்கு இப்போ உங்களுக்கு ஓடிபி வரணுமோ, எந்த மொபைல் நம்பருக்கு நீங்க மாத்த விருப்பப்படுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. சேம் மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. இப்போ நான் எனக்கான மொபைல் நம்பர் ரெண்டு இடத்துலயுமே என்ட்ரி பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்போ மொபைல் நம்பர் ரெண்டு இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இப்ப சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க, நோட்டிபிகேஷன்ல மேல இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் இதானா கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு கேக்குது. சோ என்னோட மொபைல் நம்பரா தான், அதனால நான் அந்த ஓகே அப்படிங்கறத கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு IRATA இன்டர்நெட் பேங்கிங் ரிக்வெஸ்ட் அப்ரூவல் த்ரோ ATM இந்த ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா, IRATA அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ பாருங்க, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இதுதானா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண சொல்றாங்க. சோ இது ஆல்ரெடி செலக்டட்ல தான் இருக்கும். செலக்டட் அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தடவை காட்டும். ஓகே, இந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அடுத்து இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த பேஜ்ல உங்களுக்கு உங்களுடைய ஆக்டிவ் ஏடிஎம் கார்டை செலக்ட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல அதர் ஏடிஎம் சொல்லிட்டு என்னுடைய பழைய எக்ஸ்பைரி ஆன 2 ஏடிஎம் கார்டு நம்பரை காட்டுது. காட்டிட்டு அதுவே கீழே கார்டு டைப் எக்ஸ்பைரிட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேங்களா, இப்போ ஆக்டிவ்ல இருக்கிற ஏடிஎம் கார்டு நம்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஒரு ஏடிஎம் கார்டு நம்பர் இந்த இடத்துல காட்டுது. இந்த கார்டு தான் என்கிட்ட இப்ப கையில இருக்கு ஆக்டிவ்ல. நீங்களும் உங்க கார்டு நம்பர் எடுத்து இந்த நம்பர் தான் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 நம்பரும் லாஸ்ட் 4 நம்பரும் காட்டுவாங்க. ஸோ பாத்துக்கோங்க, இதுதான் என் கையில இருக்கிறது. ஸோ இந்த செலக்ட் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கறத நான் இப்ப கிளிக் பண்றேன். இப்போ அடுத்து இந்த பேஜ்ல என்ன வந்துருச்சு அப்படின்னா, டெபிட் கார்டு வேலிடேஷன் அப்படின்னு வந்துருச்சு. இதுல வந்து உங்களுடைய கார்டு டீடைல் நீங்க என்ட்ரி பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் கார்டு நம்பர் அப்படிங்கிற இடத்துல கார்டு நம்பர் ஆட்டோமேட்டிக்கா அதுவே செலக்ட் ஆயிடும், நீங்க எதுவுமே என்ட்ரி பண்ண தேவையில்லை. ரெண்டாவது கார்டு ஹோல்டர் நேம் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல கார்டுல யார் பேர் என்ட்ரி பண்ணிருக்கோ, அக்கௌண்ட் நம்பர் யாரோடதோ அவங்க பேர் அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க ஃபுல்லா. இப்போ இந்த இடத்துல பாருங்க எக்ஸ்பைரி டேட் இருக்கு. உங்க கார்டுல கீழே எக்ஸ்பைரி டேட் மந்த் இயர் மட்டும் இருக்கும், அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல பின் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பின் நம்பர் அப்படிங்கிறது நீங்க ஏடிஎம்ல பணம் எடுக்க போது என்ன பின் என்ட்ரி பண்ணுவீங்களோ அந்த 4 டிஜிட் பின் நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இந்த டீடைல் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல காட்டுது பாருங்க டிஸ்பிளேல நம்பர் லெட்டர்ஸ், இந்த கேப்சா இமேஜை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். அப்படியே 93FA3 இருக்குல்ல, இது அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. சோ நான் அந்த டீடைல் எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணணும். நான் பண்றேன். இப்போ பாருங்க, உங்களுடைய கார்டு வேலிடேஷன் ஆயிடுச்சு. அதாவது ஒரு டெபிட் கார்டு வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேயா, இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு சக்சஸா வேலிடேஷன் ஆனதுக்கு அப்புறம் ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் 10 டிஜிட்டுக்கு மேல இருக்கும். என்ன பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஸ்டேட்டஸ் செக்ஷன் வந்துருச்சு, டைம் ஆஃப் வேலிடேஷன் டீடைல் வந்துருச்சு. இப்போ கிளிக் ஹியர் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இப்போ இந்த இடத்துல என்ன வந்துருச்சு அப்படின்னா, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்காக ரிஜிஸ்டர் பண்றதுக்கு நன்றி, இவங்க ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல இருக்குது. எந்த வகையில நீங்க அப்ரூவலுக்கு, அதாவது பிரான்ச் போய் அப்ரூவலுக்கு கொடுத்தீங்களா இல்ல ஏடிஎம்ல கொடுத்தீங்களோ அதை நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் இதுக்கு மேல அப்படின்னு வந்துருச்சு. அதாவது ரிக்வெஸ்ட் ரைஸ் ஆயிருச்சு, இனிமே அப்ரூவல் பண்ண வேண்டியதான் வேலை அப்படின்னு வந்துருச்சு. இப்போ கிளிக் ஹியர் டு கைட்லைன்ஸ் ஃபார் ப்ராசஸ் கம்ப்ளீஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த கிளிக் ஹியர் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இதுல வரும். நான் கிளிக் பண்றேன். இப்போ இதுல பாருங்க, இப்போ நம்ம வந்து ஓடிபி மூலியமா நம்ம வந்து அப்ரூவல் பண்ற மாதிரி கொடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஃபாலோ பண்ணணும். நம்ம ஓடிபி மூலியமா ஆப்ஷன் நம்ம காட்டல. ஆக்சுவலா இது எப்படின்னா, பழைய நம்பர் புது நம்பர் ரெண்டுக்குமே ஓடிபி வரும், நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அப்ரூவல் ஆயிரும். இந்த ஆப்ஷன்
ஆப்ஷன் இப்ப அவைலபிள் இல்ல, அதனால நம்ம இதை கொடுக்கல. ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏடிஎம் மூலியமா அப்ரூவல் பண்றது, இதுதான் நம்ம கொடுத்தோம். மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கான்டாக்ட் சென்டர், அதாவது கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணி அப்ரூவல் பண்றது, இல்லாட்டி பேங்க் பே அப்ரூவல் பண்றது. நம்ம இந்த மூணாவது ஆப்ஷன் கொடுக்கல. நம்ம கொடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் தான். ரெண்டாவது ஆப்ஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுவரையும் நம்ம பண்ணது கம்ப்ளீட்டா பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏடிஎம் கார்டு எடுத்துக்கிட்டு உங்களுடைய ஏடிஎம், அதாவது நியரஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்க்கு போங்க, வேற பேங்க் ஏடிஎம்க்கு போக கூடாது. ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்க்கு போயிட்டு உங்களுடைய கார்டை இன்சர்ட் பண்ணிருங்க. கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு இன்டர்நெட் பேங்கிங் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து உங்க பின் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்க. அடுத்து இன்டர்நெட் பேங்கிங் ரிக்வெஸ்ட் அப்ரூவல் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய புது மொபைல் நம்பருக்கு ரிக்வெஸ்ட் நம்பர் வந்திருக்கும், ரெஃபரன்ஸ் நம்பர், அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேயா? இதை நான் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் தெளிவா உங்களுக்கு வீடியோல சொல்றேன். இப்ப பாருங்க, என்னுடைய எஸ்பிஐ ஏடிஎம் கார்டு எடுத்துட்டு நான் நியரஸ்ட் எஸ்பிஐ ஏடிஎம்க்கு போயிட்டேன். போயிட்டு ஒரு கார்டுன்னு இருக்குது, என்னுடைய கார்டை நான் இன்சர்ட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நம்மளுடைய கார்டு வந்து ரீடிங் ஆகுது, அதனால ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டிரான்சாக்ஷன் முடிகிற வரை ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் வெயிட் பண்றேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் காட்டுது. இந்த ஆப்ஷன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேங்கிங் அப்படின்னு இருக்கு பாருங்க, இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, செலக்ட் பண்ணதும் பேங்கிங்ல இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுது. இதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இந்த சர்வீசஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சர்வீஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏடிஎம்ல அந்த சர்வீசஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணதும் நமக்கு இதுல சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுது. இந்த ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு உண்டானது கிடையாது. சோ இதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த அதர்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அதர்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணது பாருங்க, உங்களுக்கு இந்த பேஜ்ல இன்டர்நெட் பேங்கிங் ரிக்வெஸ்ட் அப்ரூவல் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா? இந்த இன்டர்நெட் பேங்கிங் ரிக்வெஸ்ட் அப்ரூவல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணது உங்களுக்கு 10 டிஜிட் ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ண சொல்லும். ஓகேங்களா? இப்ப 10 டிஜிட் ரெஃபரன்ஸ் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுடைய புது மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா என்னுடைய புது மொபைல் நம்பர், நான் என்ட்ரி பண்ண மொபைல் நம்பருக்கு மெசேஜ் வரல, என்னுடைய பழைய மொபைல் நம்பருக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் மெசேஜ் வரல. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கறத நான் சொல்றேன். லாஸ்டா நம்ம ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணி முடிச்சது ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல வந்திருக்கும். இது நான் அப்பவே சொல்லிருப்பேன், இது 10 டிஜிட்டுக்கு மேல இருக்கும். அப்புறம் லெட்டர்ஸ் இருக்கும், யூஎம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதை நம்ம ஏடிஎம்ல என்ட்ரி பண்ண முடியாது. இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இல்ல, நம்ம அங்க என்ட்ரி பண்ண வேண்டியது. அங்க என்ட்ரி பண்ண வேண்டிய ரெஃபரன்ஸ் நம்பர் எதுனா நம்மளுடைய மொபைல் நம்பர், புது மொபைல் நம்பர் பழைய மொபைல் நம்பருக்கு மெசேஜா அனுப்பியிருப்பாங்க. இப்ப செக் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரெண்டுக்குமே அந்த மெசேஜ் வரல, ரெண்டு மொபைல் நம்பருக்குமே அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மெசேஜா வரல. சோ இந்த மொபைல் ரெஃபரன்ஸ் நம்பரை எப்படி எடுக்கிறது, 10 டிஜிட் நம்பர் அப்படிங்கறது நான் சொல்றேன். அதை நீங்க முன்னாடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏடிஎம் போங்க. ஏடிஎம்ல ஏன்னா நீங்க எடுக்கிறதுக்குள்ள திரும்ப டைம் அவுட் ஆயிரும். இப்ப எப்படி எடுக்கிறதுன்னு சொல்றேன். சோ அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கண்டுபிடிக்க என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க. இப்ப இன்டர்நெட் பேங்கிங் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருங்க. அடுத்து யூசர் நேம், பாஸ்வேர்ட், கேப்சா என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி அதெல்லாம் சொல்லிருக்கேன். என்ட்ரி பண்ணி லாகின் பண்ணிருங்க. அடுத்து ஓடிபி கேட்கும், ஓடிபி என்ட்ரி பண்ணிருங்க. உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் வந்துரும். இந்த ஹோம் பேஜ்ல நம்ம ஏற்கனவே கொடுத்த மாதிரி இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வந்துரும். இந்த பேஜ்ல பாருங்க, IRATA ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. சோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாருங்க, உங்களுக்கு ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு நீங்க கரெக்டா என்ட்ரி பண்ணி கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இப்போ இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா நீங்க சில டீடைல்ஸ் பார்க்கலாம். என்ன டீடைல்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பர், ஏடிஎம்ல என்ட்ரி பண்ண வேண்டிய ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல பார்க்கலாம். பர்பஸ் இந்த இடத்துல பார்க்கலாம். இதுல இருக்க மூணுமே மொபைல் நம்பர் அப்டேட்ங்கிற பர்பஸ் தான். ஸ்டேட்டஸ் பாருங்க, ஒன்னு ப்ரொசீட்ல இருக்கு, 2 பெண்டிங்ல இருக்குது. எது நம்ம லாஸ்டா ரைஸ் பண்ண ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா? இது மூணுல ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் தான் நம்ம ஏடிஎம்ல என்ட்ரி பண்ண வேண்டியதா இருக்குது. எது அப்படிங்கிறது நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியல. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மூணையுமே நான் போட்டோ ஸ்கிரீன்ஷாட்ல எழுதி வச்சுக்கோங்க. இது மூணையுமே நான் எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா, நான் இப்ப லாஸ்டா ரைஸ் பண்ண ரிக்வெஸ்ட்டை கேன்சல் கொடுத்துட்டு புதுசா ரைஸ் பண்ண போறேன். புதுசா ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணதும் இந்த இடத்துல புதுசா ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துரும். அப்ப பழைய ரெஃபரன்ஸ் நம்பர் மூணுமே நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோ பழசு மூணையும் விட்டுட்டு புதுசா வந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் அதுல என்ட்ரி பண்ணலாம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்றேன். இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத செலக்ட் பண்றேன். ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். இந்த பேஜ்ல கீழே வந்து சேஞ்ச் மொபைல் நம்பர் த்ரூ டொமஸ்டிக் ஏடிஎம் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்றேன். இந்த பேஜ்ல பாருங்க, நமக்கு ரிக்வெஸ்ட் பெண்டிங்ல இருக்குன்னு காட்டுது. சோ நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைரக்டா கேன்சல் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற இதுக்கு போறேன். நான் லாஸ்டா ரைஸ் பண்ண ரிக்வெஸ்ட் பெண்டிங்ல இருக்குது. சோ அதனால என்ன பண்ண போறேன், இந்த பெண்டிங் ஸ்டேட்டஸ் நான் செலக்ட் பண்ணிட்டு கேன்சல் ரிக்வெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். லாஸ்டா ரைஸ் பண்ண ரிக்வெஸ்ட் கேன்சல் ஆகி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. என்ன பண்ண போறேன், கிரியேட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கறத கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேக்குது. மொபைல் நம்பரை நான் ரெண்டுமே என்ட்ரி பண்ணிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். வெரிஃபை பண்ண சொல்றாங்க. சோ வெரிஃபை பண்ணி ஓகே அப்படிங்கறத கொடுத்துட்டேன். எல்லாமே நம்ம
ஏற்கனவே வீடியோல தெளிவா பார்த்தது தான். இதுல இருந்து பாத்தீங்கன்னா பழைய ஸ்டெப் தான். இது IRTA அப்படிங்கறத செலக்ட் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. அடுத்து அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ண சொல்றாங்க, செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. அடுத்து ஏடிஎம் கார்டு செலக்ட் பண்ண சொல்றாங்க, செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கறத கொடுங்க. அடுத்து கார்டு டீடைல் என்ட்ரி பண்ண சொல்றாங்க, என்ட்ரி பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு 10 டிஜிட் மேல இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கிரியேட் ஆனது நீங்க என்ன பண்ணுங்க, திரும்ப லாகின் பண்ணுங்க SBI பேங்கை. திரும்ப லாகின் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துட்டு இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜ்ல IRTA ரெஃபரன்ஸ் நம்பர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இப்போ இந்த பேஜ்ல பாருங்க நமக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இதுல வந்திருக்குது. நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 3 நம்பர் தான் இருந்துச்சு. அந்த 3 நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ 4ஆவதா ஒரு நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா? ஏற்கனவே வந்து 3 நம்பர் பாத்தீங்கன்னா இது 3 தான். நான் செக் பண்ணி பார்த்தேன், என்ன நோட் பண்ணி வச்சிருந்தேன்ல. நோட் பண்ணி பார்த்ததுல இது 3 பழசு. இந்த 4ஆவதா இருக்கிறது புதுசு. நமக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் எது இப்போ லாஸ்டா ரைஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இந்த 4வது ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்க்கு போங்க. ஏடிஎம் போயிட்டு உங்க கார்டை இன்சர்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிட்டு பேங்கிங் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து சர்வீசஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. இதுல அதர்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. அடுத்து இன்டர்நெட் பேங்கிங் அப்ரூவல் ரிக்வெஸ்ட் செலக்ட் பண்ணிருங்க. இப்போ உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம லாஸ்டா நோட் பண்ணி வச்சோம்ல, புதுசு எது அப்படின்னு நமக்கு தெரியும்ல, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இதுல என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு கரெக்ட் அப்படிங்கறது கொடுங்க. உங்களுடைய ஏடிஎம் கார்டோட 4 டிஜிட் நம்பர் கேக்குறாங்க. அந்த 4 பின் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் ப்ராசஸ் ஆகும். இப்போ கன்ஃபர்மேஷன் சீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி பண்ண ரெஃபரன்ஸ் நம்பர் கரெக்டா அப்படின்னு கேக்குது. இது கரெக்ட் அப்படின்னா அந்த எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிருங்க. உங்களோட அக்கௌண்ட் டைப் செலக்ட் பண்ண சொல்லுது. சேவிங் அக்கௌண்டா சேவிங் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்டா கரண்ட் அக்கௌண்ட், அதை செலக்ட் பண்ணிருங்க. என்னுடைய அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட். நான் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கறத நான் செலக்ட் பண்றேன். இப்போ பாருங்க டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடைசியா நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண நம்ம மொபைல் நம்பர் சேஞ்ச் ரிக்வெஸ்ட் நம்ம கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணிட்டோம், அப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய புது மொபைல் நம்பருக்கும் பழைய மொபைல் நம்பருக்கும் ஒரு SMS வரும். பழைய மொபைல் நம்பருக்கு என்ன SMS வரும்னா, இங்க ரைஸ் பண்ண ரிக்வெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துரும். புது மொபைல் நம்பருக்கு பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் மெசேஜா வந்து இனிமே இதுதான் உங்களுடைய SBI மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க்டு மொபைல் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துரும். ஓகேங்களா? இனிமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்கௌண்டோட எந்த ஒரு SMS பணம் போடுறது, எடுக்கிறது, இல்ல மொபைல் நம்பர் லாகின், இல்ல இன்டர்நெட் பேங்கிங் லாகின் பண்ண போது எந்த விதமான OTP-யும் உங்களுடைய புது மொபைல் நம்பருக்கு தான் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப தெளிவான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல எல்லா வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் எடுத்து போடுறேன். நம்ம சேனல்ல போடுற வீடியோ எல்லாம் நான் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட்டா சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆன மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஷார்ட் அண்ட் தெளிவா இருக்கும் முடிஞ்ச அளவு. வேற எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.